ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறப்ப, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதம் வந்து பீரியட்ஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது சிஸ்டர். ப்ரெக்னென்சி தங்காதும் டிலே ஆகுமோன்னு பயமாக இருக்குது சிஸ்டர். இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேனோன்னு எனக்கு டென்ஷனாக இருக்குது. இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுமோன்னு டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப படபடப்பா, பதட்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்தது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ஏதாவது வீடியோ போடுங்க சிஸ்டர், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல, வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் டென்ஷன், படபடப்பு, பதட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி அந்த டைம்லேருந்து நம்ம அதிலேருந்து வெளியே வரோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மைண்டையும் நம்ம உடம்பையும் வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லாருக்குமே நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் டைம் வரும்போது நமக்கு வந்து ஒரு படபடப்பாக இருக்கிறதோ, டென்ஷனாக இருக்கிறதோ, ஐயோ இந்த விஷயம் நடக்காமல் போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன், பயம், பதட்டம் எல்லாமே வந்து இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அதோட விளைவு வந்து நமக்கு எதுல தெரியும் அப்படின்னா, பிரெக்னன்சில தான் தெரியும். கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கணும், அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்டையும், உடம்பையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஹெல்தி பிரெக்னன்சி நமக்கு அட்டைன் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவீங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படின்னா, பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். ஸோ அதோட விளைவு என்ன? பிரெக்னன்சி டிலே ஆகும். பிரெக்னன்சி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் அவங்கவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மெத்தட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில அப்படிங்கிறவங்களுக்கு அ நான் ஒரு 2 டிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். நான் பர்சனலா ஃபாலோ பண்ற டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து உங்களுக்கு புடிச்ச வேலைய நீங்க செய்யலாம். உங்களுக்கு வந்து எப்போலாம் பதட்டமாவோ, ஸ்ட்ரெஸ்டாவோ நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அப்போலாம் வந்து உங்களுக்கு புடிச்ச வேலைய நீங்க வந்து செய்யணும். உங்களோட மைண்ட் வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸோ அதிகமாகும். அந்த விஷயத்துலேருந்து உங்க மைண்ட டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா உங்க மைண்ட் வேற வேலையில, வேற விஷயத்த கவனம் செலுத்தும்போது, இதிலிருந்து உங்களுக்கு வந்து அம் உங்க மைண்ட் வேற பக்கம் திரும்பும்போது ரிலாக்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இது வந்து நான் ஃபாலோ பண்றது என்ன அப்டின்னா, அ எனக்கு வந்து சாங்ஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ, எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ, அப்போலாம் வந்து நான் சாங்ஸ் கேட்பேன். டிவில வந்து சாங்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு வீட்டு வேலை செய்யும்போது, அந்த மாரி பண்றது. அப்புறம் கிச்சன்ல வேலை செய்யும்போது, டிவில சாங் ஓடிட்டுருக்கும். இல்லைனா மொபைல்ல சாங் ஓடிட்டுருக்கும். அ வீட்டு வேலை செய்யும்போதும் சாங் ஓடிட்டுருக்கும். சப்போஸ் நான் வந்து ட்ராவல் பண்றேன், பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன் அப்டின்னா, எனக்கு டைம் கிடைக்கும்போது ஹெட்ஃபோன் மாட்டிப்பேன். ஹெட்ஃபோன்ல சாங்ஸ் ஓடிட்டுருக்கும். வாக்கிங் போகிறப்பயும் வந்து நான் சாங்ஸ் கேட்பேன். அந்த ஹேபிட் வந்து எனக்கு இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு நான் எப்போலாம் டென்ஷனா ஃபீல் பண்ணுறேனோ, அது வந்து நான் என்னோட மைண்ட ரிலாக்ஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்க வந்து சாங்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச வேலைய செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சமைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா, நீங்க சமையல் வேலை செய்யலாம். உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசலாம். இல்ல உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கிளீனிங், கார்டனிங் இந்த மாரி பிடிக்கும் அப்படின்னா, அத நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க வந்து அந்த டைம்ல அந்த எண்ணத்துலேருந்து நீங்க வெளிய வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு இல்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா, அத பண்ணலாம். உங்களுக்கு டிராயிங் பிடிக்கும், இல்லைனா கோலம் போடுறது பிடிக்கும். எதுனாலும் சரி. உங்களுக்கு என்ன என்ன பண்ணா உங்களோட மைண்ட் வந்து அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுமோ, அத வந்து நீங்க பண்ணணும். அப்போதான் உங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். உங்க மைண்டுக்கும் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். நான் ஃபாலோ பண்றது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து சாங் கேட்கறது. அதுல முக்கியமா நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, ஓம் நம சிவாய சாங் இருக்கு இல்லையா? எஸ்பிபி சார் பாடுன பாட்டு. அந்த பாட்டு வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு
நிம்மதியா இருக்கும். அந்த மாரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வரும். ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில வர லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஆ நீங்க கேட்டிருந்தீங்க அப்டின்னா தெரியும். "எந்த துன்பம் வந்தபோதும் ஓம் நம சிவாய, என்று சொல்ல துன்பம் நீங்கும் ஓம் நம சிவாய." இது வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச லைன்ஸ் அந்த பாட்டுல. ஸோ இது கேட்கும்போது மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் கண்டிப்பா வரும். அது நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அத வந்து நான் பண்ணுவேன். யூசுவலா நான் பண்றது எப்போ இந்த சாங் கேட்பேன் அப்டின்னா, வீட்டு வேலை செய்யும்போது, வாக்கிங் போம்போது ஹெட்ஃபோன் மாட்டிப்பேன். ஸோ இந்த சாங் வந்து ஓடிட்டே இருக்கும். எனக்கு திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணும்போது லூப்ல போட்டுட்டு கேட்டுட்ருப்பேன். ஸோ இது வந்து ஒண்ணு. ஸோ உங்களுக்கு என்ன வேலை செஞ்சா உங்க மைண்ட் வந்து டைவர்ட் ஆகி அதில நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களோ, அத வந்து நீங்க பண்ணலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எந்த வேலை உங்களுக்கு பிடிக்குதோ, மனசு நிம்மதியா இருக்கோ, எது செஞ்சா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கோ, அத வந்து நீங்க செய்யலாம். இது வந்து 1. 2வது என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ரிலீஃப். சப்போஸ் வந்து நீங்க இந்த மாரி டிவில சாங் கேட்க முடியாம, ஃபோன்ல கேட்க முடியாது. இந்த மாரி இடத்துல இருக்கீங்க. வெளிய எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுக்கு பதட்டமா இருக்கு. எனக்கு வந்து இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாரி சிச்சுவேஷன்ல இன்ஸ்டன்ட்டா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு வந்து என்னன்னா, பிரீத்திங் தான். பெஸ்ட் எக்சர்சைஸ். இத வந்து எக்சர்சைஸ்ன்னு சொல்ல வேணாம். ஒரு டிப்ஸ் அல்லது மெத்தட் அந்த மாரி சொல்லலாம். பிரீத்திங். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த கிட்ட வந்து கையில புடிச்சுட்டு டெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த 5 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா? ரிசல்ட் 2 கோடு வர அந்த 5 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள நமக்கு கண்டிப்பா 1008 எண்ணங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கும். நமக்கு டென்ஷன் ஆகும், பதட்டமா இருக்கும். பாசிட்டிவ் வருமா? நெகட்டிவ் வருமா? அப்படின்ற பதட்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த பிரீத்திங் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, டீப் பிரீத் எடுக்கணும். ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து, மெதுவா வெளிய விடணும். இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்ஸ்டன்ட்டா ரிலீஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் ஃபாலோ பண்ற 2வது முக்கியமான டிப்ஸ் இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக நான் இத வந்து பண்ணுவேன். டீப் பிரீத் எடுத்து, ஆழ்ந்த மூச்சு எடுத்து, மெதுவா வெளிய விடணும். இத வந்து ஒரு 4, 5 வாட்டி பண்ணாவே போதும். இன்ஸ்டன்ட்டா ரிலீஃப் கிடைக்கும். மைண்டும் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ இப்ப நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களா இருந்தா, நீங்க வந்து ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நமக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். பிரெக்னன்சியும் நல்லா இருக்கும். நமக்கு கூடிய சீக்கிரமே பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களா இருந்தா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து ஹெல்தி ஃபுட் எடுக்கணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல வந்து என்ன இருக்கணும்? ஃபுட் வந்து ஹெல்தியா இருக்கணும். சுகர் கன்டென்ட் வந்து குறைச்சுக்கணும். கார்போஹைட்ரேட் குறைச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா ஃபிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும். நீங்க உங்களால எக்சர்சைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. இல்லன்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க. டெய்லி 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்க வாக்கிங் போறது மஸ்ட். நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.